தீபாவளி டீடாக்ஸ் டிப்ஸ். தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறமேட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு மாதிரி வெயிட்டாவே ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எவ்வளவுதான் டயட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தீபாவளி டைம்ல சாப்பிட்டுருப்போம். சுயமா இருக்கட்டும், ஸ்வீட்ஸா இருக்கட்டும், காரமா இருக்கட்டும், முறுக்கு, மிக்சர்னு நிறைய விஷயத்த சாப்பிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்கன்னா, உங்க பாடியை டீடாக்ஸ் பண்றதுக்கு ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன். மார்னிங் லவங்கப்பட்டைய நல்ல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா பாடி நல்லாவே டீடாக்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா லவங்கமும் வெந்தயமும் நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மார்னிங் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். ஒருவேளை எனக்கு வெந்தயம் சேராது அப்படின்னா நீங்க லவங்கம் மட்டும் குடிக்கலாம். இதை குடிக்கிறதுனால பாடி கம்ப்ளீட்டா டீடாக்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. முக்கியமா இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா நான் தீபாவளி டைம்ல ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முறுக்கு, அதிரசம் இந்த மாதிரி எப்பயுமே டீப் ஃப்ரைட்லயே சாப்பிட்டுட்டு இப்ப கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த அவியல் மாதிரி சாஃப்டா செஞ்ச ஃபுட்ஸ் இல்ல வேக வச்ச ஃபுட்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த பிரஷர் அப்படிங்கிறது உடம்புல கம்மியாகும்னு சொல்றாங்க. முக்கியமா பசலக்கீரை, கொத்தமல்லி, பீட்ரூட், பாவக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம லிவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ நிறைய சாப்பிட்டு இந்த ஆயில்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது லிவர் தான். சோ லிவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது இல்லாம இன்னும் ஈஸியான டீடாக்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஈவினிங்ல லெமன் மின்ட் வாட்டர் எடுத்துக்கிறது. சோ லெமனும் மின்ட்டும் கலந்த வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா அது உடம்புக்கு டீடாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், ஆம்லா ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா எது சாப்பிட்டாலும் லிமிட்டா சாப்பிட்டுட்டு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்பப்ப யோகாவும் பண்ணோம்னா சீக்கிரமா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. என்னதான் தீபாவளி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாலும் ஃபுட் கான்ஷியஸ் இல்லாம போயிடுச்சோன்ற ஃபீலிங் இல்லாம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்தியா இருக்கலாம்.